ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் தமிழ் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் அண்ட் என்னெல்லாம் குக் பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான் ஒரு vlog-ஆ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்காக எவ்ரிடே மார்னிங் பிளான்ட்டுக்கு வாட்டர் பண்ணி தான் என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் எவ்ரிடே மார்னிங் ஒரு ஜூஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். ஸ்ரீராம் வந்து மார்னிங்கே ஜூஸ் போட்டு வச்சுட்டு எனக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துட்டே சிப் பை சிப் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். தமிழ் நியூ இயர் வேறையா அந்த சன் டிவிலலாம் வந்து இந்த ராசி பலன் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்ருந்தேன். அப்படியே வந்து வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டுட்ருந்தேன். க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேராக தலை குளிச்சுட்டு வந்தேன். அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டினியூஸாக ரொம்ப நேரம் போகுமா, எனக்கு ஆல்ரெடி லைட்டாக கோல்டு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வந்துட்டேன். சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் பருப்பு ஊற போட்டு வேக வச்சுட்டேன். அண்ட் வந்து புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டேன். சைட் பை சைட் வெஜிடபிளும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம், மஞ்சள் பூசணி, அப்புறம் குடமிளகா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ரசத்துக்கு தக்காளி கட் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் மஞ்சள் பூசணியை போட்டு வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வதங்கின அப்புறம் பருப்பை வந்து நல்லா மேஷ் பண்ணி அதை போட்டுட்டேன். அது வந்து கொஞ்சம் பாயில் ஆகிட்டுருக்கும். அடுத்தது வந்து புளித்தண்ணியில் என்னெல்லாம் கரைச்சி விட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 பூண்டு, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் சீட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக அந்த புளியில் கரைச்சி ஊற்றிட்டேன். அதிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் வந்து கொத்தமல்லி இலை அது போட்டுட்டேன். அப்புறம் வந்து ரசத்தில் வந்து உப்பு, மஞ்சத்தூள் இது போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோடனே எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சைட் பை சைட் வடை பண்ணலான்னு சொல்லி வடைக்கு உளுந்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் உளுந்து அப்புறம் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து மிக்ஸி ஹீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சிட்ருந்தேன். அண்ட் வந்து ஒரு 20 to 30 வடை வரா மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கரெக்டாக வந்தது. மாவு பார்த்திங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருந்தது. வடை மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், அப்புறம் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கேப்சிகம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டேன். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அண்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் கொதிக்க விட்டுட்டு தனியாக வேக வச்சுருந்த மஞ்சள் பூசணியும் எடுத்து இதில் கொட்டிட்டு அண்ட் தனியாக வேக வச்சுருந்த பருப்பையும் இதில் கொட்டிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன். ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு கொரியாண்டர் அண்ட் கொஞ்சம் நெய் விட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சாம்பாரை. ஸ்வீட்டுக்கு சேமியா பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்துட்டு அப்புறம் அதிலே வந்து கொஞ்சம் சேமியா 1 டம்ளர் அளவுக்கு அதையும் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு டம்ளர் சேமியாவுக்கு வந்து 3 டம்ளர் பால் அண்ட் 1.5 டம்ளர் தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பால் கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் அந்த தனியாக வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்போவும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தேன், அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி.
கொஞ்ச நேரம் அப்புறம் இந்த சேமியா மேஷ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்தா நல்லாவே வெந்திருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிட்டிங்களோ அந்த கிளாஸில் வந்து 3/4 ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாயசமும் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் ஒரு சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். வடை போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச அப்புறம் வடையும் போட்டு எடுத்துட்டேன். பர்ஃபெக்டாக வடை ஷேப் போடல, நான் வந்து குட்டி குட்டி போண்டா மாதிரி அந்த ஷேப்பில் போட்டிருந்தேன். ஒரு வழியாக எல்லா சமையலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து மஞ்சள் பூசணி, குடமிளகா அண்ட் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார், பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து சேமியா பாயசம். அதில் வந்து கொஞ்சோண்டு சாஃப்ரான் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வடை.